ஒரு அரசாங்கம் இருப்பதனுடைய நோக்கம். இத உலகத்தில் உள்ள எந்த ஒரு அரசாங்கமும் கண்டுகொள்ளல. அவர்கள் புதிய பொருளாதாரமா இருக்கட்டும், பழைய பொருளாதாரமா இருக்கட்டும், சோசியலிசமா இருக்கட்டும், கம்யூனிசமா இருக்கட்டும், வேற எந்த சித்தாந்தத்தை வேண்டாலும் அவங்க சொல்லிக் கொண்டு போகட்டும். இவர்கள் எவருமே இந்த அரசாங்கம் அமைவதனுடைய நோக்கம் என்ன? அனைத்து மக்களையும் சமமாக நடத்துவது, அனைத்து மக்களுக்கும் பாதுகாவலாக இருப்பது, கெட்டவர்களிடமிருந்து நல்லவர்களை காப்பாற்றுவது, நல்லவர்கள் நல்லவர்களாக அச்சமின்றி வாழ்வது, பயமின்றி வாழ்வது, சுதந்திரமாக வாழ்வது, தைரியமாக வாழ்வது, அரசாங்கங்களா என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற ஒரு நிலையில மக்களை வாழ வைக்கிறதுக்கு தான் ஒரு அரசாங்கம் தேவை. இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எவனுக்குமே தெரியல. நவீன உலகத்துல என்னென்னமோ கண்டுபிடிச்ச ஒரு உலகத்துல ஒரு அரசனுடைய முதல் கடமை என்ன? எவனாட்சியும் இந்த அரசாங்கத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கொலை இல்லாமல் தடுப்போம் சொல்லியிருக்கிறானா? கொள்ளை இல்லாமல் தடுப்போம், கலவரத்தால் பாதிக்கப்படாமல் தடுப்போம், திருட்டிலிருந்து இல்லாமல் நாங்கள் தடுத்துருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி எவனாவது கொடுக்க முடியுதா? ஏன்? அதுக்குத்தான் ஆட்சிக்கு வர்றோம் விளங்கினா தானே அதை கொடுக்க முடியும். ஆட்சிக்கு எதுக்கு வர்றோங்கிறது ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு வழங்கவில்லை, ஆட்சியை தேர்ந்தெடுக்கிற மக்களுக்கு வழங்கவில்லை. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு அரசாங்கம் மக்களை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கிறது? சட்டம் ஒழுங்கா இருந்தா தானே பாதுகாக்க முடியும். சட்டத்தின்படி தானே இந்த அதிகாரங்கள்லாம் கிடைக்குது அதிகாரிகளுக்கு. அப்ப குற்றங்களுக்கு எதிராக இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குற்றவாளிகள் தைரியமா நாங்க 10 பேர் இருக்கிறோம், எங்கள்கிட்ட 50 அடியாள் இருக்குது, எங்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குது, நாங்க என்ன வேணாலும் செய்வோம் இருக்கிறான அந்த தெனாவட்டு அந்த தைரியம் இருக்குல்ல, அதை உடைக்கணுமா இல்லையா? அந்த உடைச்சா தானே என்ன செய்ய முடியும்? அவன் என்னை அடிக்க, நான் ஒரு அப்பாவி, அவன் பெரிய ரவுடி, அவனுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கான், எனக்கு பின்னாடி 5 பேர் கூட இல்ல. இந்த மாதிரி ஒருத்தனை நான் இருந்தால் என்னை அவன் தடுக்க வரும்போது அவனை தடுத்து நிறுத்தணும். யார் நிறுத்தணும்? அரசாங்கத்தை வைக்கிற சட்டம், அரசாங்கம் இயற்றி வைத்திருக்கக்கூடிய சட்டம் அவனை தடுத்து நிறுத்த வேண்டும். நிறுத்துதா? இல்ல. ஏன்? நம்ம பார்க்கிறோம், கொலை செஞ்சான்ல ஒருத்தன், அவன் 2வது தடவையும் கொலை செய்யறான். 2வது தடவை கொலை செஞ்சான, 3வது தடவை அவன் தான் கொலை செய்யறான். 3வது தடவை கொலை செஞ்சவன் 4வது தடவையும் செய்யறான். அப்ப பல தடவை கொலை செய்கிறான், பல தடவை திருடுகிறான், பல தடவை பலவிதமான குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறான், ஒவ்வொரு தடவையும் பிடிக்கப்படுகிறான், நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறான், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான், அவனுக்கு ஒரு தீர்ப்பு அளிக்கப்படுகிறது, மறுபடியும் அதை செய்கிறான். அப்ப இது என்ன பார்க்கிறோம்? குற்றவாளிகள் குற்றம் செய்ய பயப்படக்கூடிய வகையில் எங்கேயும் சட்டம் இல்லை உலகத்துல. நீதிமன்றத்தை நினைச்சா தடுத்துட முடியுமா? இருக்கிற சட்டப்படி தானே தீர்ப்பளிப்பாங்க. போலீசார் நினைச்சா இது முடியுமா? சட்டம் சரியா இருக்கணும். சட்டம் கரெக்டா இருந்தா தான் இந்த நிலையில இருந்து மக்களை என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, சில ஒவ்வொரு குற்றத்தை பற்றி சொல்லும் பொழுதும் அந்த குற்றத்துக்கு எதிராக கடுமையான ஒரு அவனுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. இப்ப கொலையை எடுத்துக்கிறங்க. ஒருத்தன் கொலை செஞ்சிடறான், கொலைக்கு என்ன செய்யணும்? மரண தண்டனை கொடு. இஸ்லாம் என்ன சொல்லுது? அவன் மரண தண்டனை கொடுத்திருக்கான். அவன்கிட்ட இருக்கிற திமிரு ஆதிக்கத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு அப்பாவிக்கோ ஒரு அவனுக்கு சரிக்கு சரியாக போட்டிக்கு நின்றவனுக்கோ மரண தண்டனை அழிச்சு சாவடிச்சு போடுறான். இப்ப சாவடிச்ச பிறகு அவனுடைய பிள்ளை சந்தில நிக்கும், பொண்டாடி சந்தில நிப்பா, அவனுடைய எதிர்கால கனவுகள்லாம் பாழாகி போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையை சர்வ சாதாரணமாக இவன் செஞ்சிடறான். அடே, ஒரு மனுஷன் உயிரை நம்ம எடுக்க இயலுமா? ஒரு உயிரை, ஒரு எறும்புடைய உயிரை கூட நமக்கு உண்டாக்க முடியுமா? ஒரு அற்பமான ஒரு அணுவை நமக்கு படைக்க இயலுமா? அப்ப அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய நாம உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் சிறந்த உயிராக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை நம்ம எப்படி கொள்றது? என்னவே அவன் செஞ்சிருக்கட்டுமே, அவனால் நமக்கு என்ன பாதிப்பை ஏற்பட்டிருக்கட்டுமே, அதுக்காக கொலை பண்றதா? கொலை பண்ண அவனோட முடிகிற காரியமா? அந்த அவனை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஜீவன்கள், எத்தனை ஜீவன்கள் இருக்கு? வயசான தாய் இருப்பாங்க, வயசான தந்தை இருப்பாங்க, வாழ வேண்டிய மனைவி இருப்பா, பிள்ளைகள் வளர்ந்து படிக்க வேண்டிய பிள்ளைகள் இருக்கும். அவனை சுத்தி ஒரு பெரிய கனவைய வச்சிருப்பாங்க, பெரிய எதிர்கால கோட்டையை மனக்கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு பொசுக்குண்டு அடித்தட்டு போயிடறானுங்க. சாதாரணமா கூலிக்கு காசு வாங்கிட்டோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டியோ ஒரு 50 பைசா சில்லற தகவலா இருக்கா வேண்டி என்ன செய்யறான்? ஒரே சிவா சீவிட்டு போயிடறான்.
அப்ப என்ன இதுல விளங்குது? இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் சொல்லு மரண தண்டனை கொடு. இவன் என்ன சொல்றான்? அது எப்படி ஒரு மனுஷன் உயிரை எப்படி கொல்றதுங்கிறான். அப்ப கொல்லப்பட்டான மனுஷன் இல்லையா? அப்ப அடே ஒருத்தனை கொண்டுகிட்டே இருந்தா கொலைக்கு கொலைன்னு போனா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? கொலைக்கு கொலைன்ட்டு நீ போவாது, நான் போவேனா, அரசாங்கம் போகணும். தனித்தனி நபர்கள் போகக்கூடாது, அறுவலகத்துக்கு கிளம்பக்கூடாது. என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் அதை எனக்கு நியாயம் வழங்கணும். என்ன பார்க்கணும்? ஒருத்தன் கொல்லப்பட்டான் என்று சொன்னால் இவன் ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிக்கிறான். அடே நீ யோசிக்கணுமா? அந்த கொலை செய்யப்பட்டான அவன் பொண்டாட்டி யோசிக்கணுமா? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவன் பொண்டாட்டி போய் கேளு, என்ன செய்யணும்னு கேளு. உன் புருஷனை கொன்றவன என்ன செஞ்சா உன் மனசு ஆறும்னு கேளு. அந்த பிள்ளைகள் அனாதைகளை நிக்குது, அவங்கள்ட்ட போய் கேளு. உங்க அப்பனை கொண்டிருக்கிறான அவன் என்னடா செய்யணும்? அவன் சொல்றதுதான் தீர்ப்பாகணும். அப்ப அவங்க உணர்வு சட்டம் எழுதுறவர்கள் யாரை பார்க்கணும்? இந்த கொலைகாரனால் பாதிக்கப்பட்டு நிற்கிறார்களே அவர்களை பார்த்து அவங்களுடைய மனம் ஆறுதல் அடைகிற வகையில தண்டனைகளை வழங்கினாத்தான் அவன் திருப்பி அறுவாள் எடுக்க மாட்டான். நீ தண்டனை சொல்லி ஜெயில கொண்டே வச்சு எங்க வரிப்பணத்துல ஒரு வருஷத்துக்கு சோத்த போட்டு 5 வருஷம் சோற போட்டு அண்ணா பிறந்தாரு காமராஜர் பிறந்தாரு ஏதாவது சொல்லி வெளியே அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? அப்படியா, வா உன்னை வெளியே வா பாத்துக்கிறேன் இவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். யாரு? அப்பனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான் மகங்கார சின்ன பையன், நீ வாடா வெளியே உன்னை பாத்துக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. அறுவாளோட ஜெயில இருந்து வரும்போது ஒரே கூட போட்டு தள்ளி போடுறான். அப்ப இந்த கொலைக்கு கொலைன்னு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்ப இது ஒவ்வொருத்தரும் கொலைகாரனா மாறுவான். இதெல்லாம் நடக்க கூடாது. அப்படிலாம் இருந்தால் என்ன செய்யணும்? கொலை செஞ்சான் நிரூபிக்கப்பட்டால் உசுருக்கு உசுறு தான். உசுறு எடுத்து அப்படி குறைஞ்சிட்டே இருக்கு, குறையாது. குர்ஆன் சொல்லுகிறது வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத். இந்த உயிருக்கு உயிர் என்ற இந்த சட்டத்திலே உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க ஒரு உயிர் போகுதுன்னு நினைக்கிறீங்க. இல்ல, இந்த ஒரு உயிர் அட்டி தள்ளினா கொலை செய்யணும்னு நினைக்கிறான் 1000 பேரு இப்படி பின்வாங்கிடுவான். ஆஹா, கொலை பண்ணுனா நம்மள கொலை பண்ணி விடுவாங்க, கொலை பண்ணா தூக்குதான், நம்ம கொண்டாட்டி புள்ள சந்தில நின்றேன், கொலை பண்ணிட்டு 6 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டுலாம் வர முடியாது, 10 வருஷம் கழிச்சு திருப்பி வர முடியாது. கொலை செஞ்சால் இவனை நான் உயிர் எடுத்த மாதிரி என் உயிரும் போயிரும் நினைத்தால் கொலை செய்யணும்னு புறப்பட்ட ஆயிரக்கணக்கான பேரு கொலை செய்யாமல் விலகி கொண்டால் 1000 உயிர் காப்பாற்றப்படுதா இல்லையா? இந்த கொலைக்கு உசுருக்கு உசுறு என்கிற இந்த தண்டனையை அமுல்படுத்துவதன் மூலமாக என்னென்னலாம் ஏற்படுது? எக்கச்சக்கமான நன்மை ஏற்படுது. ஒண்ணு, கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பம் இருக்குதுல, அவங்க மன ஆறுதல் படுறாங்க. சரி, நம்ம புருஷனை கொண்டுட்டான், நம்ம தகப்பனாரை கொண்டுட்டான், கொன்றாலும் அரசாங்கம் விடல, அவனை கொன்று என் மனசை குளிர செஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் வன்முறை பாதை நாடமாட்டான். பாதிக்கப்பட்டவனுக்கு மனம் குளிர்வதுதான் நியாயம், வணங்குற சரியான நியாயம். அவனுக்கு மனம் குளிர போன உசுரையை திருப்பி கொடுக்க முடியும். ஒருத்தனை கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா அதுக்கு தண்டனையாக அந்த உசுரை திருப்பியா கொடுக்க முடியும்? எடுக்கதான் முடியும். அப்ப என் புருஷன் எடுத்த மாதிரி உன்னை அவனே எடுங்கன்னு தான் ஒரு பொம்பளை சொல்லுவா, நினைக்குவா. அப்பதான் மனசு குளிரும். அப்ப அந்த மாதிரியான மனம் குளிரக்கூடிய வகையில சட்டங்கள் இருந்தால் இது ஒரு நன்மை அவங்களுக்கு தருகிறது. இரண்டாவது என்ன? கொலை செய்யணும்னு எனக்கு நினைப்பு வருது, ஆனால் ஒரு நாட்டை பாக்குறேன், நான் வாழக்கூடிய நாடு எந்த நடவு இருக்கட்டும், அந்த நாட்டில் பாக்குறேன் கொலை செஞ்சு 5 வருஷம் உள்ள போடுவாங்க, 10 வருஷம் உள்ள போடுவாங்கன்னு சொன்னா 10 வருஷம் தானே இருந்துட்டு வந்துருவோமே, இவனை விடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான்ல, இவனை உலகத்தில் வாழ விடாம ஆக்கிடுவோம், நம்ம ஒரு 10 வருஷம் 5 வருஷம் ஜெயில இருந்து வந்துருவோம், அப்படிதான் நினைக்குவேன். ஆனால்